வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. விராடனுடைய ராஜ்யத்தில் உபப்ளாவிய நகரத்தில் இருந்து கொண்டு பாண்டவர்கள் தங்களுடைய நண்பர்களாகிய அரசர்களுக்கெல்லாம் தூதர்களை அனுப்பி பெருஞ்சேனையை திரட்டினார்கள். ஒரு அக்ரோனியில் 21,870 தேர்கள் இருக்கும். இதை அனுசரித்து மற்ற அங்கங்களின் கணக்கு. இவைகளுடன் எல்லாவித ஆயுதங்களும் மற்ற யுத்த சாமக்கிரியைகளும் இருக்கும். இந்த காலத்து ஆர்மர்கார்கள் செய்யும் வேலையை அந்த காலத்தில் தேர்கள் செய்தன. இந்த காலத்திய யுத்தங்களில் டாங்கிகள் செய்யும் வேலையை அந்த காலத்தில் யானைகள் செய்து வந்தன. துருபதன் அனுப்பிய புரோகிதர் திருதராஷ்டிரனிடம் போய் வழக்கப்படி முதலில் கேட்க வேண்டிய குசல பிரச்சனங்கள் தீர்ந்ததும் சபையில் பாண்டவர்கள் சார்பில் பேசலானார். தருமம் அனாதியானது, உங்களுக்கு தெரியாததல்ல. திருதராஷ்டிரராஜனும் பாண்டுராஜனும் விசித்திர வீரியனுடைய குமாரர்கள். பிதாவின் சொத்து இருவருக்கும் பொதுவானது. அப்படி இருக்க திருதராஷ்டிர புத்திரர்கள் ராஜ்ய பதவியை அடைந்து பாண்டு புத்திரர்கள் அதை அடையாமல் இருக்கிறார்கள். இது நியாயமல்ல. குரு வம்சத்தின் பிறந்த பாண்டுவின் குமாரர்கள் தாங்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு சமாதானத்தை விரும்புகிறார்கள். யுத்தம் உலகத்திற்கு நாசத்தை உண்டாக்கும். அவர்கள் அந்த வழியை வெறுக்கிறார்கள். தர்மத்திற்கு முன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு இசைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள், தாமதம் வேண்டாம் என்றார். அறிவும் வீரமும் பொருந்திய பீஷ்மர் பேசினார். தெய்வானுகூலத்தால் பாண்டவர்கள் சேமமாக இருக்கிறார்கள். பல அரசர்களுடைய சகாயத்தை அவர்கள் பெற்று பலவான்களாயிருந்த போதிலும் போர் புரிவதில் அவர்கள் மனம் செலுத்தவில்லை. சமாதானத்தையே கோருகிறார்கள். அவர்களுக்கு கொடுத்து விடுவதே தர்மம் என்றார். இவ்வாறு பீஷ்மர் பேச ஆரம்பித்ததும் கர்ணன் கோபம் கொண்டவனாய் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே தூதரை பார்த்து, பிராமணரே, நீர் சொன்னதில் என்ன புது விஷயம் இருக்கிறது? பழைய கதையை சொல்லுவதில் என்ன பயன்? ஆட்டத்தில் யுதிஷ்டன் இழந்த சொத்தை இப்போது அவன் எவ்வாறு கேட்கலாம்? யுதிஷ்டன் தன்னுடைய பிரதிஜையை சரியாக நிறைவேற்றிவிட்டு எதையேனும் யாசகமாக கேட்கட்டும். மத்ஸ்ய தேசத்து அரசனுடைய சேனையையும் பாஞ்சாலராஜனுடைய பலத்தையும் நம்பியல்லவோ இப்போது ராஜ்யம் கேட்கிறான். பயமுறுத்தி துரியோதனனிடமிருந்து எதையும் பெற முடியாது என்பதை அறிந்து கொள்ளும். 13ஆம் ஆண்டு முடிவதற்குள் பிரதிஜை தவறிவிட்டபடியால் அவர்கள் மறுபடியும் 12 வருஷங்கள் காட்டில் இருந்துவிட்டு திரும்ப வேண்டும் என்றான். பீஷ்மர், ராதே என் மகனே, பயனற்ற பேச்சு பேசுகிறாய். இந்த தூதர் சொன்னபடி நாம் செய்யாமற் போனால் யுத்தத்தில் தோல்வி அடைந்து துரியோதனனும் எல்லோரும் வீழ்த்தப்பட்டு மடிந்து போவது நிச்சயம் என்றார். சபையில் ஏற்பட்ட கலவரத்தை கவனித்த திருதராஷ்டிரன் குறுக்கிட்டான். உலக நன்மையை கருதியும் பாண்டவர்களுடைய நலனை கருதியும் பாண்டவர்களிடம் சஞ்சயனை அனுப்புவதென்று நான் தீர்மானித்திருக்கிறேன். தூதரே, நீர் உடனே திரும்பி போய் இதை யுதிஷ்டனிடம் சொல்ல வேண்டும் என்று திருதராஷ்டிரன் சொன்னான். பிறகு திருதராஷ்டிரன் சஞ்சயனை அழைத்து அவனுக்கு கட்டளையிட்டான். சஞ்சயனே, நீ பாண்டு புத்திரர்களிடம் போய் கிருஷ்ணன், சாத்தியகி, விராடன் முதலியவர்களை நான் அன்புடன் விசாரித்ததாக நல்ல வார்த்தைகளை சொல். அவ்விடம் கூடியிருக்கும் அரசர்களுக்கெல்லாம் உன்னுடைய வினயத்தை சொல். யாருக்கும் கோபம் உண்டாகாதவாறு யுத்தத்தை தவிர்க்கும் முறையில் எனக்காக நீ போய் பேசுவாய் என்றான். சஞ்சயன் யுதிஷ்டனிடம் சென்றான். உபப்ளாவியத்தில் அனைவரையும் முறைப்படி வணங்கிவிட்டு சபையில் நின்று சஞ்சயன் சொன்னான். தருமபுத்திரரே, மறுபடி உம்மை நான் என் கண்ணால் பார்த்தது என் பாக்கியம். அரசர்கள் சூழ இந்திரனைப் போல் காட்சி தருகிறீர். இந்த காட்சி என் உள்ளத்திற்கு ஆனந்தமாக இருக்கிறது. திருதராஷ்டிர மகாராஜன் உம்முடைய சேமத்தை விசாரிக்கிறான். அம்பிகா புத்திரன் யுத்தம் என்கின்ற பேச்சை வெறுக்கிறான். அம்பிகா புத்திரன் என்பது திருதராஷ்டிரன். சிநேகத்தை விரும்புகிறான். சமாதானத்துக்காகவே ஆசைப்படுகிறான். இவ்வாறு சஞ்சயன் சொன்னதை கேட்டு தர்மபுத்திரன் மகிழ்ச்சி அடைந்து, அப்படியாயின் திருதராஷ்டிரனுடைய மக்கள் பிழைத்தார்கள். நானும் சமாதானமே விரும்புகிறேன். யுத்தம் என்பதை நினைத்தால் என் உள்ளம் வெறுப்பு அடைகிறது. எங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப கொடுத்துவிட்டால் நாம் பட்ட துன்பங்களையெல்லாம் மறப்போம் என்றான்.
சஞ்சயன் சொன்னான். திருதராஷ்டிர புத்திரர்கள் மூடர்கள். பிதாவின் பேச்சையும் பிதாமகர் பீஷ்மர் பேச்சையும் அவர்கள் தள்ளிவிட்டு மூர்க்கர்களாகவே நடந்து வருகிறார்கள். ஆனாலும் நீர் பொறுமை இழக்கலாகாது. யுதிஷ்டரே, நீர் எப்போதும் உயர்ந்த தர்மத்தில் நிற்கிறவர். யுத்தம் வேண்டாம். யுத்தத்தினால் அடைந்த செல்வத்தை கொண்டு என்ன சுகம் பெற முடியும்? பந்துக்களை கொன்று அடையக்கூடிய பாக்கியத்தினால் என்ன நன்மை பெற முடியும்? ஆகையால் போரை துவக்க வேண்டாம். சமுத்திரத்தை எல்லையாக கொண்ட ராஜ்யத்தையே அடைந்தாலும் முதுமையும் மரணமும் யாராலும் விலக்க முடியாதவை. துரியோதனாதிகள் மூடர்கள். அதற்காக நீர் உம்மையும் உம்முடைய தருமத்தையும் பொறுமையையும் இழக்கலாகாது. அவர்கள் உங்களுக்கு ராஜ்யத்தை தராவிட்டாலும் மேலான தரும நெறியை நீர் விட்டுவிடலாகாது என்றான். இவ்வாறு சஞ்சயன் சொல்ல யுதிஷ்டிரன், சஞ்சயனே, நீர் சொல்வது உண்மையாக இருக்கலாம். தர்மமே சிறந்த பொருள். ஆனால் நாம் அதர்மத்திலா இறங்கினோம்? கிருஷ்ணனுக்கு தர்மத்தின் ரகசியம் தெரியும். இரு பக்கத்தாரின் நலனையும் விரும்பும் வாசுதேவன் எவ்வாறு சொல்லுகிறானோ அவ்வாறு நான் செய்வேன் என்றான். கிருஷ்ணன், நான் பாண்டவர்களுடைய க்ஷேமத்தை விரும்புகிறேன். திருதராஷ்டிரனும் அவர் புத்திரர்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதும் என் எண்ணம். இது சிக்கலான விஷயம். நான் அஸ்தினாபுரம் சென்று இதை தீர்க்கலாம் என்று எண்ணுகிறேன். பாண்டவர்களுடைய நன்மைக்கு யாதொரு குந்தகமும் இல்லாமல் கௌரவர்களிடம் சமாதானம் பெற முடியுமானால் அதையே செய்ய விரும்புகிறேன். அவ்வாறு செய்து தீர்த்தேனானால் கௌரவர்கள் என்னிடமிருந்து தப்புவார்கள். நானும் மிகப்பெரிய புண்ணிய காரியம் செய்தவனாவேன். சமாதானம் ஏற்பட்டால் பாண்டவர்கள் திருதராஷ்டிரனுக்கு பணியாட்களைப் போல் சேவை செய்வார்கள். அதையே அவர்களும் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் யுத்தத்திற்கும் தயாராகவே இருக்கிறார்கள். இந்த இரண்டு முடிவுகளில் திருதராஷ்டிர ராஜன் எதை விரும்புகிறானோ அதை அவன் பெறலாம் என்றான். சஞ்சயனே, சமாதானத்திற்கும் யுத்தத்திற்கும் இரண்டுக்கும் நான் தயாராகவே இருக்கிறேன். இவ்வாறு யுதிஷ்டிரன் சொல்லிய பிறகு சஞ்சயன் பாண்டவர்களிடமும் கிருஷ்ணனிடமும் விடைபெற்று கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.